विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवागुंसस्तनूभिः यशेम देवहितं यदायुः। ओम शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। இன்றைக்கு நாம சந்நியாச உபனிஷத் பார்த்து கொண்டிருக்கிறோம். 7 சந்நியாச உபனிஷத் போட்டிருக்கார் ராமகிருஷ்ணா மிஷன்ல. அதுல பிக்ஷுகோபனிஷத் பார்த்தோம், அப்புறம் அவதூத உபனிஷத் பார்த்தோம், அதற்கு பிறகு ஜாபால உபனிஷத் பார்த்தோம், துரியாதீத அவதூத உபனிஷத் பார்த்தோம், கட்டருத்ரோபனிஷத் பார்த்தோம், அதற்கு போன வாரம் புந்திகோபனிஷத் பார்த்தோம். இப்ப இன்னைக்கு பார்க்க வேண்டிய உபனிஷத்துக்கு பேரு பரபிரம்ம உபனிஷத் அப்படின்றது. இது அதர்வ வேதத்துக்கு சேர்ந்ததான ஒரு உபனிஷத். பரபிரம்ம உபனிஷத் அப்படின்னு பேரு. பரம் அப்படின்னாக்க மேலானது அப்படின்ற அர்த்தம். பரம் ரொம்ப வசதி அப்படின்னாக்க அந்த ரொம்ப வசதி அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பெருசானது உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களையும் தேசத்தையும் காலத்தையும் அனுசரித்துத்தான் ஒரு பெருசை நம்மளால புரிய முடியும் இல்லையா? நான் எப்போதுமே பெருசுன்னு சொல்லி வெறுமை விட்டா உங்களுக்கு எதுவுமே புரியாது. நான் ஒரு பெரிய வீடு வாங்கியிருக்கேன், இல்ல பெரிய நிலம் வாங்கியிருக்கேன் இல்லையா, பெரிய ஒரு தோட்டம் ஒண்ணு போட்டிருக்கேன், எங்க வீட்டுல ஒரு பெரிய எலி வந்தது, இப்படி எல்லாம் நான் அந்த பெரியான்னு சொல்லி கூட ஒண்ணு சொன்னாதான் அந்த பெரிய எனக்கு கூடியதே புரியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய பரம் அப்படின்றது சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடிய பரமானது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பெரியன்னு ஒரு ரிலேட்டிவான ஒரு பெருசை நம்ம முடியும்னா அப்படி இல்லாத ஒரு அப்சல்யூட் பெருசு அப்படின்னு அர்த்தம். அப்சல்யூட் பெருசு அப்படின்னா என்ன அப்படின்னா தேசத்துக்காகவும் காலத்தினாலேயும் வஸ்துவனாலேயும் கட்டுப்படாததான ஒரு பெருசு. லோகத்துல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த தேசத்தினாலையும் காலத்தினாலையும் வஸ்துவனாலையும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான் நமக்கு தெரியும், நம்ம புத்திக்கு அவ்வளவுதான் எட்டும். ஆனா இந்த பிரம்மமானது அதற்கு அப்பாற்பட்டது என்பதை குறிப்பதற்காக பரம் அப்படின்ற வார்த்தை. பரம் பிரம்மா. அடுத்தது பரம் பிரம்ம உபனிஷத். பிரம்மா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேதாந்த வேத்தியமாக இருக்கக்கூடிய பிரம்மன் அப்படின்ற ஒரு சப்தம். பிரம்மா அப்படின்னா பிருகத்வாத் பிரம்மா, ரொம்ப பெருசு இல்லையா? பரம் மேலான பெருசு, அப்சல்யூட் பெருசு அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக பரம் பிரம்ம அப்படின்னு சொல்லுது. இந்த பிரம்மாவை சாஸ்திரங்கள் பூமா அப்படின்னு சொல்லும். பூமானா ரொம்ப பெருசு அப்படின்றத அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லுது. எல்லா உபநிஷத்துலயும் ஜீவனையும் பிரம்மாவையும் ஒன்றாகத்தான் சொல்றது. ஆத்மாவும் பிரம்மாத்ம ஐக்கியம், பிரம்மாத்ம ஐக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுறோம். ஆத்மா என்ற பெயர்லையும் வருகிறது. ஏன் ஆத்மான்ற பேர்ல வருது? ஆத்மானா நம்ம இங்க இருக்கிற ஆத்மான்னு புரிஞ்சுட்டுருவோம். இங்க இருக்கக்கூடிய ஆத்மா தான் எங்கும் இருக்கக்கூடிய ஆத்மா. ஏன்? அது ஆப்னோதி சர்வம் இது ஆத்மா. எல்லா இடத்துலையும் இது ஆப்னோதி, எங்கும் விரிந்து இருக்கக்கூடியது ஆத்மா அப்படின்னு அர்த்தம். அத்ருத்வாத் ஆத்மா அப்படின்னு சொல்றது உண்டு. எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுகிட்ட இருந்தா எல்லாமே வந்தது, இதுதான் அதையும் அழிக்கக்கூடிய சாமர்த்தியமும் இருக்கு, அவ்வளவு பெரிய பெருசு, அதுதான் பரம் பிரம்மா அப்படிங்கிற அர்த்தம்.
இப்படி பரம் பிரம்மத்தை, அந்த பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடியதான உபனிஷத். உபனிஷத் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம் சாதாரணமான அர்த்தம் ரகசியம் அப்படின்னு அர்த்தம் உபனிஷத். இன்னொன்னு தனியா பிரிச்சு பார்த்தோம்னா ஷத்து அப்படின்னா சத் வித்யை. சத் வித்யனாக்க இருத்தல், ஆண்டாலஜி. இருத்தலாக இந்த உலகத்துல இருக்கிறது அது ஒண்ணுதான் இருத்தல், பாக்கி எல்லாம் அழியக்கூடியதாக இருக்கிறது. இது மாத்திரம்தான் அழியாத நித்திய சுத்த முக்த சுபாவமாக இருக்கக்கூடியது. அதுக்கு பேர் தான் சத்து. சதேவ சௌமியா இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா அப்படின்னு சொல்றது சத்து. இந்த சத் வித்தையை நிச்சயமாக அறிய வேண்டும். நீ சத்து, அதான் நிஷது. உப, ஒரு குருவினிடம் போய் இதை அறிய வேண்டியது அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடியது உபனிஷத். அதனால பரபிரம்ம உபனிஷத். இது ஒரு குருவிடம் நாம போய் சமீபத்துல உட்கார்ந்து விதிவத்தாக அறிய வேண்டிய இந்த சத், இந்த பிரம்மத்தை பற்றி அறிய வேண்டிய விஷயத்துக்கு பேரு வித்யா அப்படின்றது. உபனிஷத்னா வித்யா. இப்படி பரபிரம்மத்தை பற்றிய வித்யா பரபிரம்ம உபனிஷத் அப்படின்னு பேரு. இந்த உபனிஷதானது அதர்வ வேதத்துக்கு சார்ந்ததாக இருக்கிறது. அதர்வ வேதத்துக்கு சேர்ந்ததான உபனிஷத். அது எப்படி தெரியாது அப்படின்னு சொன்னா, இந்த உபனிஷத்தினுடைய சாந்தி பாடம் என்ன? பத்ரம் கர்ணே விஷ்ணு நியாம தேவாஹ அப்படின்னு ஆரம்பிக்கிறது. நமக்கு கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு சேர்ந்த உபனிஷதாக இருந்ததே ஆனால் சகனா பவது சகனோ குணத்து அப்படின்னு ஆரம்பிக்கும். சுக்ல யஜுர்வேதத்துக்கு சேர்ந்த உபனிஷதாக இருந்ததே ஆனால் ஓம் போர் நமத போர் நமிதம் போர் நமுதச்சதே அப்படின்னு ஆரம்பிக்கும். சாமவேதத்துக்கு சேர்ந்த உபனிஷத் குந்திகா உபனிஷத் பார்த்தோம். ஆப்யாயந்து மமாங்கானி வாக்புராண சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலம் இந்திரியாணி சர்வாணி இப்படின்னு ஆரம்பிக்கும் இல்லையா? இப்படி ஒவ்வொரு வேதத்துக்கும் அந்தந்த சாந்தி மந்திரங்கள் இருக்கிறது. இப்படி அதர்வ வேதத்துக்கு சேர்ந்ததான உபனிஷத்து மாண்டிக்ய உபனிஷத்து, முண்டக உபனிஷத்து, பிரஷ்ன உபனிஷத்து, இதெல்லாம் அதர்வ வேதத்துக்கு சேர்ந்ததான உபனிஷத்து. அந்த கேட்டகரியில பரபிரம்ம உபனிஷத்தும் அந்த உபனிஷத்துக்கு சேர்ந்ததாக வருகிறது. அங்க எப்படி முண்டகோபனிஷத்து அப்படின்றது, முண்டகோபனிஷத் பிரஷ்னோபனிஷத்துல ரொம்ப பாப்புலரா இருக்கு. அந்த முண்டகோபனிஷத்துல ஏன் இந்த முண்டகோபனிஷத்தையும் பிரஷ்னோபனிஷத்தையும் மாத்திரம் நம்ம விசேஷமாக எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, மாண்டூக்கிய உபனிஷத்தும் அதர்வ வேதம் தானே. அதுல ஒரு கதையாக ஆரம்பிக்கவில்லை. யாரு ரிஷி என்ன அப்படின்றதெல்லாம் தெரியாம நேர ஓங்காரத்திலிருந்து ஆரம்பிச்சுட்டு அந்த மாண்டூக்கிய உபனிஷத்தானது. இந்த ரெண்டு உபநிஷத்துலயே நமக்கு ஒரு கதையோட உப்பமாக இருக்கிறதுனால அதுல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. முண்டகோபனிஷத் அப்படி எப்படி ஆரம்பிச்சதுன்னா, சௌனகோஹவை மகாசாலஹா அங்கிரசம் விதிவத் உபசன்ன பப்ரச்ச கஸ்மின் விஜ்ஞாதே சர்வம் இதம் விஜ்ஞாதம் பவதி இதி அப்படின்னு ஆரம்பிச்சது முண்டகோபனிஷத். சௌனகர் அப்படின்னு ஒரு பெரிய கிரகஸ்தரவர் சௌனகர் இல்லையா? அந்த சௌனகரானவர் மகாசாலகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய யாகங்கள்லாம் பண்ணி யஜ்ஞசாலைகள்லாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப பெரியவர். அவர் என்ன தெரியுமா பண்ணார்? அவர் என்ன பண்ணார்? அங்கிரசம் அப்படின்ற ஒரு ரிஷியை நாடி போனார். உபனிஷத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உப சமீபே இல்லையா? அவர் ஒரு குருவை நாடி இந்த பொருளை நிச்சயமாக இந்த சத்தான பொருளை அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக உபனிஷத் இல்லையா, இதை அறிய வேண்டும் என்பதற்காக அவர் விதிவத்து உபசன்ன. விதிவத்து எப்படி ஒரு சிஷ்யனானவன் குருவை அப்ரோச் பண்ணணுமோ அப்படி இல்லையா? மிச்ச வீட்டுக்கெல்லாம் போறதுக்கும் குருவை நாடுவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. வெறுங்கையோட தான் போகக்கூடாது. அந்த நாள்ல குருவானவர் ஆசிரமத்துலதான் இருந்தார். அதனால அவர் என்ன பண்ணுவாரு, எப்பொழுதும் ஹோமங்கள் யஜ்யங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். அவளுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடியது சமித்து, இதுதான் தேவைப்படும். அதனால ரெண்டாவது இந்த சமித்து அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னாக்க, அடுப்புல போட்ட உடனே அது எரியக்கூடியதாக இருக்கிறது.
அதை எடுத்துக்கொண்டு போறதுனால நான் என்ன இண்டிகேஷன் கொடுக்குறேன் என்னுடைய குருவுக்குன்னா, நான் என்னுடைய மைண்டையும் நான் சித்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தீர்களே ஆனால் நிச்சயமாக அதை பிடித்துக் கொள்வேன். நீங்கள் உங்களால சொல்ல முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்னால் அதை கற்பூரம் மாதிரி பிடித்துக் கொள்ளக்கூடியதான ஒரு இன்டெலக்ட் எனக்கு இருக்கு அப்படின்றதை தெரிவிப்பதற்காக கையில சமித்பாணி அது முண்டகோபனிஷத்துலயே தத் விஜானார்த்தம் சகுருமேவா விகச்சேத் இல்லையா, சமித்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். சமித்தோட சேர்ந்து ஸ்ரோத்ரியனாகவும் பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கக்கூடிய அந்த குருவை நாடினான். ஸ்ரோத்ரியனாக இருக்கிறவர், நிறைய படித்தவர். ஸ்ரோத்ரியன் அப்படின்னா சந்தோதீதா ஸ்ரோத்ரியா, நிறைய வேதங்கள் படித்தவரா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, கஷ்டப்பட்டு படித்தவராக இருக்கணும். அவருக்குதான் அந்த கஷ்டங்கள் தான் தெரியும் இல்லையா. சில பேருக்கு அந்த நாலேஜ் இன்பானாக வந்துடும். அவர்களால ரொம்ப ஹை லெவல்ல தான் பேச முடியும், கீழே இறங்கி பேச முடியாது இல்லையா. இதுக்கு நம்ம சாதாரணமா சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம் அப்படின்னா, என் பையனை நான் சகுந்தலா தேவி கிட்ட மேத்ஸுக்கு அனுப்ப முடியுமா அனுப்பிச்சானாக்கா அவன் 32 ஸ்டெப் ஹெடாக ஆன்சரை சொல்லி விடுவார். இது மாதிரி சொல்லி கொடுத்தா என் பையனுக்கு புரியுமா? என் பையனுக்கு எப்படி புரியணும்? என் பையனை இதே மாதிரியா எம்டனாக இருந்தானே ஆனால் அவன் சொல்லி கொடுத்தது அப்படியே பிரமாதமாக புரியும் இல்லையா. அது ஸ்பெஷல் ஐக்கியம் இருக்கக்கூடியவனா. சாதாரண ஆளா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வாத்தியாருக்கு பக்குவமா சொல்லி கொடுக்க தெரியும் குழந்தைக்கு. இந்த 1ஆவதுல இருந்து 2ஆவது போய், 2ஆவதுல இருந்து 3ஆவது போய், 3ஆவதுல இருந்து, ஏன்னா அந்த வாத்தியார்களுக்கு தான் தெரியும் கஷ்டம், குழந்தைகளுடைய கஷ்டம் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அவளை சரிப்படுத்தி முன்னுக்கு கொண்டு வருவார்கள் இல்லையா. அதனால இப்படி ஸ்ரோத்ரியனாக இருந்தோமே ஆனால் அந்த குருவுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் தெரியும். மாணவர்களுடைய கஷ்டம் குரு கொஞ்சம் தான் சொல்லி தருவார். இவன் பாதி எல்லாம், இவன் பாதி கால் பங்கு தான் சொல்லி தருவார். கால் பங்கு பிரம்மச்சாரியோட கொஞ்சணும், கால் பங்கு இவனா எஃபர்ட் போடணும், கால் பங்கு அது அனுபவத்துல தெரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் சௌரியமா இருக்கும் ஸ்ரோத்ரியனாக இருந்தார். பிரம்மனிஷ்டனாக இருந்தால்னா அவர் பேசுற லாங்குவேஜே நமக்கு புரியாது. அவர் எடுத்தெடுப்புல ஓமை அப்படின்னு நமக்கு ஆமும் தெரியாது ஐயம் தெரியாதவனுக்கு அந்த டீச்சிங் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அது கொஞ்சம் பக்குவமானவர்களுக்கு தான் அந்த டீச்சிங். இது முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும், ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதனால ஸ்ரோத்திரனா இருக்கணும். ஆனா அது மாத்திரம் இருந்தா போதுமானா இல்ல, அவர் பிரம்மனிஷ்டராகவும் இருக்கணும். அவர் பிரம்மனிஷ்டராகவும் இருந்து இவனை அப்படியே படிப்படியா கையை பிடிச்சிட்டு அந்த பிரம்ம ஞானத்தை அறியும்படி செய்ய வேண்டியவராகவும் இருக்கிறார். இப்படி ஸ்ரோத்ரியனாகவும் பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கக்கூடியவர் தான் ஆச்சாரியன் அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட ஆச்சாரியனை இல்லையா, அங்கிரசம் அப்படின்ற ஆச்சாரியனை சௌனகர் எனக்கூடியவர் அவர் போய் விதிவத்தாக இப்படி சமித்பாணியாக அப்படி காலில் விழுந்து, சுவாமி எனக்கு உபனிஷத்தை சொல்லி கொடுங்க அப்படிங்க, உனக்கு என்னப்பா தெரியணும் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், கஸ்மின் விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி. அவனுடைய கேள்வியை கிராண்டா ஆரம்பிக்கிறது. எதை அறிந்து கொண்டால் இதையெல்லாம் அறிந்ததாக ஆகுமோ அதை எனக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சௌனகருக்கு தெரிஞ்சிருக்கு, உலகத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு, பிரம்மன் ஒண்ணு இருக்கு, அதை அறிந்து கொண்டால் எல்லாமுமாகவே அறிந்து கொள்ளார். சர்வஜத்துவமே சிந்திக்கக்கூடியதான ஒரு விஷயம் இருக்கு இந்த உலகத்துல. அதுதான் இந்த பிரம்ம ஞானம் என்பது. இந்த பிரம்ம ஞானத்தை இந்த அங்கிரசம் நமக்கூடிய முனிவரானவர் அறிவார் அப்படின்னு தெரிஞ்சு அவர்கள் போனார்கள் அப்படின்னு முண்டகோபனிஷத் இது வைக்க. பிரஷ்னோபனிஷத் அதுவும் அதர்வ வேதத்துக்கு சேர்ந்த உபனிஷத். அங்க என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு 4-6 சிஷ்யர்கள் ஒன்னாக கிளம்பினார்கள். ஆச்சாரியர் பாஷ்யத்துல இருக்கிற பிரம்மனிஷ்டாகா, இவர்கள் எல்லாம் பிரம்மனிஷ்டர்கள் தான். ஆனாலும் பிரம்மனிஷ்டராக இருக்கக்கூடிய பிப்பலாதர் எனக்கூடிய குருவை நாடி இவர்கள் எல்லாம் போகிறார். அது என்ன கணக்கு அப்படின்னா, சகுண பிரம்ம விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சது. இந்த நிர்குண பிரம்ம சாட்சா்காரத்துக்காக இவர்கள் எல்லாம் போய் கேள்வி எல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு அது அந்த கிளாரிட்டியை வரவழைச்சு அவர்கிட்ட கூட இருந்து பிரம்ம ஞானத்தை முழுக்க அறிய வேண்டும் என்பதற்காக இந்த 6 பேரும் சேர்ந்து பிப்பலாதர் அப்படின்ற ஒரு பேர் இல்லையா, அங்க அங்கிரசம் அப்படின்ற ஒரு குருவை நாடி சௌனகர் போனார். இங்க பிப்பலாதர் எனக்கூடிய ஒரு குருவை நாடி இவர்கள் போனார்கள் அப்படின்னு இருக்கு. போய்
6 பேரும் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அவர் சொன்னார், அப்பா நீங்க யாரு என்னன்னா எனக்கு தெரியாது, வேதாந்தத்தை அப்படின்னா நீங்க வந்து கேட்ட உடனே எல்லாம் சொல்லி தர முடியாது, ஒரு வருஷம் என்ன நீங்க இருங்க, உங்களுடைய பிஹேவியர் எல்லாம் பார்த்துட்டு அதற்கப்புறம் எனக்கு தெரிஞ்சதே ஆனால் நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு வினயத்தோட சொன்னார். அதற்கு பிறகு இவர்கள் 6 பேர் அங்கே இருந்து ஒரு வருஷ காலம் அவருக்கு பணிவிடைகள்லாம் செய்து அதற்கு பிறகு ஒரு நாள் என்ன பண்ணா கூப்பிட்டாரு, நீங்க வந்து ஒரு வருஷம் ஆச்சு, வெரி மச் ஹாப்பி வித் தி வே யூ பிஹேவ், அதனால நீங்க கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு 6 கேள்வி கேட்டார். 6 கேள்விக்கும் அவர் பதில் சொன்னார். பதில் சொன்ன உடனே 6 பேரும் உலகாங்கிதம் அடைந்தார்கள். அப்படியே அந்த 6 பேரும் அந்த குருவுக்கு நமஸ்காரம் பண்ணார். இப்போ நீங்கள் அல்லவா எங்களுக்கு அப்பா, தொங்கின பிதா பரம்பாரம் தாரயசி, அந்த பரபிரம்மத்தை இல்லையா, அந்த பரபிரம்மம் இருக்கக்கூடிய அக்கறையை எங்களுக்கு காண்பவர் நீங்கள் அல்லவா, நீங்கள் தான் உங்களுடைய உண்மையான தந்தை, யார் அறிவு கண்ணை திறக்கிறாரோ அவர்தானே தந்தை, நீங்கள் அல்லவா எங்கள் அறிவு கண்ணை திறந்தீர்கள் அப்படின்னு சொல்லி 6 பேரும் அந்த குருவுக்கு நமஸ்காரம் பண்ணார் அப்படின்னு தெரியுது. சரி சார், அது முண்டகோபனிஷத் கதை, இது கிருஷ்ணோபனிஷத் கதை, இது எதுக்கு இங்க சொல்றீங்க அப்படின்னா, இந்த உபனிஷத்தும் இவ்வாறு சௌனகர் எனக்கூடிய மகாசாலர் அங்கிரசம்னு முண்டகோபனிஷத்தை பார்த்ததுல அந்த அங்கிரிசம் பிற்பலாதம் இல்லையா, அவரை போய் அணியினார். இப்ப புரிஞ்சுட்டா 2 கணக்குக்கும் இவர் அங்கிரசம் பிற்பலாதர் அப்படின்னு பேரு. இதே சௌனகர் தான் இந்த உபனிஷத்துலயும் அவர் கையில சில கேள்விகளை கேட்க வேண்டும் இல்லையா அப்படின்றதுக்காக போய் அவரை விதிவத்தாக அணுகினார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இப்படி ஒரு கதையின் மூலமாக ஆரம்பிக்கிறது. ஆக்கியாயிகா அப்படின்னாக்க கதை, ஆக்கியாயிகா ரூபேன உபனிஷதெல்லாம் அப்படிதான் ஆரம்பிக்கும். நமக்கு நாரதர் இப்படி கஷ்டப்பட்டு இருந்தார், அவர் சனத்குமாரர் கூப்பிட்டாரு, என்னப்பா சோகமா இருக்கேன்னு கேட்டாரு. இந்த மாதிரி பிரம்மஞானம் வந்தவர்கள் தான் சோகத்தை கிடைக்கிறார்கள்ன்றாங்க, எனக்கு இன்னும் சோகத்தையே கிடைக்கவில்லையே, எனக்கு நிறைய சோகம் இருக்கேன், நான் இவ்வளவு படிச்சிருக்கேனே அப்படின்னு அப்படியெல்லாம் கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி நச்சிகேதஸானவன் யமலோகத்துக்கு போனா, யமன் கிட்ட போய் 3 நாள் காத்திருந்தான் சொன்னா ஒரு சுவைக்காக இப்படி சொல்லி அதற்கு பிறகு கதையா படிச்சோம்னா அதுல கதையில ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி ஆக்கியாயிகா ரூபமாக இந்த உபனிஷதானது ஆரம்பிச்சு, குந்திக உபனிஷத் வேற மாதிரி ஆரம்பிச்சது பார்க்கணும். இந்த உபனிஷத் இப்படி இருக்கு, பரபிரம்ம உபனிஷத் ஆரம்பிக்கிறது. இந்த பரபிரம்ம உபனிஷதானது அதர்வ வேதியத்துக்கு சேர்ந்ததாக இருக்கிறதுனால இதுக்கு சாந்தி மந்திரம் என்ன, பத்ரம் கர்ணே விஸ்ருணியாம தேவாஹ பத்ரம் பஷ்யேம அக்ஷபிஹி யஜத்ராஹ ஸ்திரைஹி அங்கைஹி சுஷ்டுவாகும்சஹ தனூபிஹி விஷேம தேவஹிதம் யதாயுஹு. அவ்வளவுதான் இல்லையா. ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தின பூஷா விஷவேதாக ஸ்வஸ்தின ஸ்தார்ச்சோ அரிஷ்டனேமி ஸ்வஸ்தினோ ப்ரஹஸ்பதிர் ததாது அப்படின்றதுதான் எல்லா உபனிஷத்தும். அது இந்த பாலத்துல காணப்படவில்லை. பட் அதனால இந்த 2 வச்சு ஓம் சாந்தி 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 அப்படின்னு இருக்கு. பத்ரம் கருணேபிகி சுனியாம தேவாஹா, ஏ தேவாஹா என்னுடைய காதுகள் பத்ரம் சுனியாம நல்ல விஷயங்களையே கேட்க வேண்டும். உபனிஷத் விஷயங்கள் தான் கேட்கணும், அந்த விஷயங்கள்லாம் காதுக்குள்ள போக்கலாரு. அதெல்லாம் உலகத்துல நிறைய இருக்கு, அங்கெல்லாம் நமக்கு கிடைக்கும். நாங்க இங்க வேதாந்த கிளாஸுக்கு வந்தது இருக்கு, நல்ல விஷயங்கள் நம்மளுடைய காதுல விழ வேண்டும், இதன் மூலமாக காதுகள் பியூரிஃபை ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். ஏ தேவாகா எங்களுக்கு நல்ல விஷயங்கள் வர வேண்டும் அப்படின்னு சிஷ்யனும் ஆச்சாரியனும் சேர்ந்து இந்த உபனிஷத்தை நாங்க சொல்ல போற, நான் கேட்க போறேன்னு 2 பேரும் சேர்ந்து சொல்லக்கூடிய சாந்தி மந்திரம். பத்ரம் பஷ்யேம அக்ஷிபிஹி யஜத்ராஹா அப்படின்னாரு. எங்களுடைய கண்களானது இல்லையா ஆஸ்பீஷியஸாக இருக்கக்கூடிய பத்ரம், சிவம், கல்யாணம், மங்களம் எல்லாம் ஒரே அர்த்தம். மங்களமான விஷயங்களை பார்க்க வேண்டும், மங்களமான விஷயங்களை விஷுவலைஸ் பண்ண வேண்டும். வேதாந்தத்தின் மூலமாக நீங்கள் சொல்லுகின்றதன் மூலமாக நாங்கள் இதையெல்லாம் யஜத்ராஹா வர்ஷிப்ஃபுல் தேவர்களே, யாகத்துல யூஸ் பண்ணக்கூடிய தேவர்களே, நீங்கள் எப்பொழுதும் ஆஸ்பீஷியஸை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் அல்லவா, எங்களுக்கும் இத நல்ல விஷயங்களை காணும்படி செய்யுங்கள், கேட்கும்படி செய்யுங்கள். அது இல்லாம
ஸ்திரைரங்கை சுவாகும் சஸ்தனூபிஹி அப்படின்னாரு. எங்களுடைய உடம்பு இல்லையா, அங்கங்கள், லிம்ஸ், நம்மளுடைய அவயவங்கள் இல்லையா, ஆர்கன்ஸ், இதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம என்ன பண்ணோம், துஷ்டுவாகும் சஸ்தனூபிஹி இல்லையா, எங்களுடைய தனுக்கள், எங்களுடைய உடம்பெல்லாம் நல்ல முறையில இருந்தாதான் நாங்கள் உங்களுடைய புகழை பாட முடியும். உங்களுடைய சுப்ரீம் பவராக இருக்கக்கூடிய தேவரை நாங்கள் வணங்க வேண்டும். அதன் மூலம் அவருடைய பிளெஸிங்ஸை பெற வேண்டும். தேவஹிதம் யதாயுகு, அதன் மூலம் நாங்கள் எங்களுடைய ஆயுள் விருத்தியா, யதாயுகு, எங்களுக்கு பப்மாவால் விதிக்கப்பட்ட ஆயுஷ் வரைக்கும் சௌக்கியமாக இருந்து இந்த வேதாந்த டெக்னாலஜியை நன்கு படித்து அனுபவித்து அதை பிராக்டிஸ் பண்ணி தான் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு பிரேயர். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த வேதாந்தம் படிக்கும் பொழுது பலவிதமான இடையூறுகள் வருவதற்கான சான்சஸ் இருக்கிறது. ஆத்தியாத்மிகமாக தலைவலி, கால்வலி, அப்படிப்பட்ட இடையூறுகள் அது போகணும்ன்றதுக்காக ஒரு சாந்தி. ஆத்தியாத்மிக இடைஞ்சல்கள் போக வேண்டும் என்பதற்காக ஒரு சாந்தி. ஆதி தெய்வீகமாக இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் அப்படின்னு கிளம்பும் போது யாரோ ஒருவர் போக முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வரக்கூட பஸ் இல்லாம போகலாம், அன்னைக்கு டாக்ஸி ஸ்ட்ரைக்கு, இதெல்லாம் நம்ம பிளான் பண்ண முடியாது. அதெல்லாம் தெய்வாதீனமாக நடக்கக்கூடிய இடைஞ்சல்கள். அப்படிப்பட்ட இடைஞ்சல் வரக்கூடாது என்பதற்காக ஒரு சாந்தி. ஆதி பௌத்திகமாக மழை, மின்னல், எதி, பூதங்கள்னால வரக்கூடிய மழை, நெருப்பு, இதனால வரக்கூடிய இடைஞ்சல்கள், இப்படி பௌத்திகமாக வரக்கூடிய இன்னல்கள், ஆத்தியாத்மிகமாக வரக்கூடிய இன்னல்கள், இது சும்மா பிரியரட்டிவா சொல்றோம், பாக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட இடைஞ்சல்கள் வரக்கூடாது என்று சிஷ்யனும் ஆச்சாரியனும் சேர்ந்து பிரார்த்திக்கிறார்கள். அப்படி ஆரம்பிச்சு உபனிஷத்துக்குள்ள போகணும். இந்த உபனிஷத் எடுத்த எடுப்புல எதை பற்றி பேசுகிறது அப்படின்னா, வரிஷ்டா பிரம்ம வித்யா. வரிஷ்டம் ரொம்ப வசதி, த கிரேட் ஹையஸ்ட் விஸ்டம். வரிஷ்டம் வரஹா வரிஷ்டா, பிரம்மவித் பிரம்மவித் வரஹா பிரம்மவித் வரிஷ்டா. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மவித்து, அதுல ரொம்ப வசதியா அறிந்தவர் பிரம்மவித் வரஹா, அதுலயே தி பெஸ்ட் பிரம்மவித் வரிஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வரிஷ்டான்னா தி பெஸ்ட், பெட்டர் பெஸ்ட். இந்த பெஸ்ட்ல பிரம்ம வித்தியை, பெஸ்ட் பிரம்ம வித்தியை இந்த உபனிஷத் நமக்கு எடுத்துரைக்க போகிறது. அதுதான் டாபிக். அத்தஹயனம் மகாசாலஹா சௌனகஹா அங்கிரசம் பகவந்தம் பிப்பலாதம் விதிவத் உபசன்னः பப்ரச்ச. அத இல்லையா, அப்படிதான் ஆரம்பித்தோம். அத பிறகு இல்லையா, ஏனம் மகாசாலஹா. மகாசாலஹா அப்படின்னு பெரிய யஜ்ஞசாலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சௌனகர் அப்படின்ற ஒரு பெரிய மகாசாலஹா சௌனகஹா, அவர் என்ன பண்ணார், அவருக்கு எப்பொழுதும் இந்த பிரம்ம நாலேஜை அடைய வேண்டும் என்ற ஆசை. அவர் என்ன பண்ணார், அப்படி அங்கிரசம் பகவந்தம் பிப்பலாதம், பகவான் துல்லியமாக இருக்கக்கூடிய அங்கிரசம், அங்கிரசுக்கு தேர்ந்து வந்ததான இந்த பிரம்மா தேவானா பிரதம சம்பபோக அப்படின்னு ஆரம்பிக்கிறது முண்டகோபனிஷத். அவர்தான் முதல்ல உண்டு பண்ணி அதை தம்முடைய பிள்ளைக்கு அதர்வாய ஜேஷ்ட புத்திராய ஜேஷ்ட புத்திரனாக இருக்கக்கூடிய அவருக்கு கொடுத்தார். அவர் அங்கிக்கு கொடுத்தார் அப்படின்னு தெரியுது. அங்கிரசத்துக்கும் கொடுத்தார். இப்படிப்பட்ட அங்கிரசத்துக்கும் சவுனகருக்கும் அந்த சம்பாதம் தான் முண்டகோபனிஷத்துன்றத பார்த்தா இல்லையா. அப்படிப்பட்ட அந்த அங்கிரசமாக இருக்கக்கூடிய பிப்பலாதர், இந்த பிப்பலாதனுடைய கிரேட்னஸ் நமக்கு பிரஷ்னோபனிஷத் மூலமாக ரொம்ப பெரியவர் இல்லையா. அவர் பகவான் துல்லியம், பகவந்தம் அப்படின்னு சொன்னார். பகவந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், பகவான் அப்படின்னாக்க பகத்துடன் கூடினவர் அப்படின்னு. தனவான் அப்படின்னு என்ன அர்த்தம், தனத்துடன் கூடினவர் தனவான். பக்தியுடன் கூடினவர் பக்திமான். தனத்துடன் கூடினவள் தனவதி. பகத்துடன் கூடினவர் பகவான், பகத்துடன் கூடினவள் பகவதி அப்படின்னு பேரு. இப்படி உடைய அப்படின்னு பகவான் அப்படின்னா உடையவர். பகவந்த பகன்னா என்ன, ஆறு. சன்னாம் பகஹா, ஆறு. ஞானம், ஐஸ்வர்யம்,
சக்தி, பலம், வீரியம், தேஜஸ் அப்படின்னு 6 விஷயங்களை உடையவராக பகவான் இருக்கிறார் அப்படின்னார். அப்படின்னாக்கா என்ன சொல்றோம், அவர் ஐஸ்வர்யம், டிவைன் நாலேஜ் இருக்கு, அவருக்கு ஞானம் இருக்கு, ஐஸ்வர்யம், எதை வேண்டுமானாலும் சாதிக்கக்கூடியதான ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, அப்சல்யூட் கெப்பாசிட்டி வச்சிருக்கார். அதுக்கப்புறம் சக்தி இல்லையா, அவருக்கு இல்லாத சக்தியே கிடையாது, எதை வேண்டுமானாலும் உருவாக்கக்கூடியதான ஒரு சக்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் அதி பலவானாக இருந்தார். ஆசிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டா அப்படின்னு சொல்லி சாதாரண ஒரு ராஜாவாக இருக்கக்கூடிய மிக பலம் இருந்தா தானே பண்ண முடியும். இவ்வளவு பெரிய உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்னா அவருடைய பலம், அவருடைய எனர்ஜி, வீரியமானது, அவருடைய தேஜஸ், அவருடைய கெப்பாசிட்டி டு எக்ஸிக்யூட் இல்லையா. இந்த ஐஸ்வர்யம், ஞானம், சக்தி, பலம், வீரியம், தேஜஸ் என்ற 6 பொருளை உடையவர் யாரோ சதா சம்பன்னஹா சஹா பகவான் அப்படின்னு நமக்கு இந்த பகவானுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஆனவர். ஆக்சுவலானது ஆதிசங்கரால கீதா பாஷ்யத்துல சம்பந்த பாஷ்யத்துல உபோத்காட்டம் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா கீதையில, அதுல சொல்லியிருக்காரு, ஞான ஐஸ்வர்ய சக்தி பல வீரிய தேஜோபிஹி சதா சம்பன்னஹா சஹா பகவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட அந்த பகவான் இவ்வளவு குவாலிட்டிஸும் ஒரு குரு கிட்ட இருக்கிறதுனாலதான் எல்லா வேதாந்தத்திலையும் எப்படி ஆரம்பிக்கிறது, அதீஹி ஓ பகவா, அதீஹி ஓ பகவா அப்படின்னு கேட்கலாம். குரு கிட்ட பெரிய நாலேஜ் கொடுக்குறாரு இல்லையா, இந்த பிரம்மத்தை பற்றிய நாலேஜ் நம்மளுடைய கண்ணை திறந்து விட போறார். திருப்பியும் ஒரு அம்மாவுடைய வயிற்றுல வர முடியாதபடி அறிவு கண்ணை திறக்கக்கூடிய அப்பாவாக இருக்கக்கூடியவர் குரு அல்லவா. அந்த குருவை பகவான் துல்லியமா, நம்மளுக்கு சாட்சாத் நாம ஈஸ்வரன் எல்லாம் பார்த்தது இல்லை, நாம பார்க்கறது இந்த குரு கிட்ட தான் இவ்வளவு விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆகையினால் அவரைத்தான் பகவான் என்று அழைது. இப்படி பகவந்தம் அங்கிரசம் பிப்பலாதம், இந்த பிப்பலாதரை விதிய இதெல்லாம் மகாசாலகா சௌனகா, இது எப்படி பிரதம விபக்தியா இருக்கு. இந்த மகாசாலனா இருக்கக்கூடிய சௌனகர் இந்த அங்கிரசம் பகவந்தம் பிப்பலாதரை விதிபத்து, விதியில எப்படி சொல்லியிருக்கோ ஒரு சிஷ்யன் எப்படி குருவை வரிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம நிறைய உபனிஷத்தெல்லாம் பார்த்திருக்கோம். இப்படி விதிவத்தாக அப்படி கையில சமிப்பாணியோடைய வினயத்தோட போய் உபசன்ன அவர்கிட்ட போய் ஹலோ அப்படின்னு சொல்லக்கூடாது, கிட்டக்க போய் நமஸ்காரம் பண்ணி அப்படி வைத்து, வினயம்ன்றது ரொம்ப முக்கியம் சிஷ்யனுக்கு இல்லையா. உபசன்னஹா அப்படி விதிவத் அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்து அவரை சுவாமி எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, கேட்கலாமா அப்படின்னு அந்த மரியாதையோட போனாதான் அவர் அதை புரிந்து கொண்டு அவன் சொல்றாரு. அவனுக்கு என்ன அந்த சந்தேகம் வந்தது அப்படின்றதை இப்ப பார்க்கலாம். இப்படி பகவந்தமாக இருக்கக்கூடிய அவரை பார்த்தான். அவரை பார்த்ததற்கு இது அதர்வ வேத விரிபக்தானாம் இயம் உபனிஷத்து அப்படின்னு அதுக்கு அழகாக உபனிஷத் பிரம்ம என்றால் பாஷ்யம் எழுதியிருக்கார். சௌனகா பிப்பலாத பிரஷ்ன பிரதிவச்சன ரூபா ஆக்கியாயிகா, சௌனகருக்கும் பிப்பலாதருக்கும் கேள்வி பதிலாக வந்த ரூபமாக அமைந்தது இந்த கதை. ஆக்கியாயிகா இல்லையா, ஆக்கியாயிகா வித்யா ஸ்துத்யதா, இந்த மாதிரி எதுக்கு சார் கதையாகலாம் ஆரம்பிக்க இல்ல, அவ்வளவு வசதியான வித்தி என்பது ரிஷிகளுக்குள்ளேயே இது நடந்ததுன்னா நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய அந்த ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைக்கிறது. நம்ம உட்கார்ந்து இந்த காலத்துல 2026 அப்படின்ற அதனுடைய வேல்யூ நமக்கு தெரிவதற்காக வித்தியை ஸ்துதி பண்ணுவதற்காக அமைந்தது. லோகே சிருஜ்யமானஹா பதார்த்தாக சர்வே, லோகத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் பாருங்க, எல்லாம் நீங்க என்ன சொன்னீங்க, எல்லாம் பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ லோகத்துல இருக்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் யாரு உண்டாக்கி இருப்பார், பகவான் தான் உண்டாக்கினான். அப்ப இதெல்லாம் எங்க இருந்தது, எல்லாம் அவர்கிட்டதான் இருந்தது இல்லையா. அந்த நாம உருவாக்கக்கூடிய சொப்பனமானது நம்ம கிட்ட இருந்தானே வந்தது இல்லையா. நம்ம கிட்ட இருந்தா உட்காந்து நானே என்ன உருவாக்கினேன், சொப்பனத்தை உருவாக்கினேன், சொப்பனத்துல லைட்டை உருவாக்கினேன், நானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்கினேன், அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கண்ணு காது மூக்கெல்லாம் நான் தான் உருவாக்கினேன்,
நான் பாக்குறதுலயும் அவங்களும் பாக்குற மாதிரி வச்சேன். நாங்க ஓடினோம். ஒரு துரத்தின்னு வந்தது ஒரு புலி. அந்த புலிக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் நான் தான் கொடுத்தேன். அதுக்கிட்ட தப்பிச்சுன்னு ஒரு மலைக்கு நடுவுல ஒரு புகை உள்ள பூந்து அந்த புகையை மூடினோம் நாங்க ஒரு கல்லுனால ஒரு ராக்குனால. எல்லாம் யாரு பண்ணது எல்லாம் அப்படின்னா இந்த இவ்வளவு பெரிய ஒரு பிரபஞ்சமானது ட்ரீமருக்கு ட்ரீம் சத்தியம் தானே. அந்த ட்ரீமருக்கு எங்கேருந்து வந்தது? எல்லாம் ஆத்மாவிலிருந்து தானே வந்தது. அதே மாதிரிதான் இந்த உலகமும் பிரம்மத்தில் இருந்து தானே வந்திருக்கணும். லோகே சித்தியமானாக பதார்த்தாக சர்வே பூர்வே பிரம்மபுரே, அந்த இரண்ய கர்ப்பனாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துல தானே சம்பிரதிஷ்டிதா கலு எல்லாம் இருந்திருக்கணும். அதை தானே இவர் வெளிக்கொண்டு வர முடியும். என்கிட்ட இருக்கிறது தானே சார் நான் வெளிக்கொள்ள முடியும். என்கிட்ட எது இருக்கோ அதை தானே வெளிக்கொள்ள முடியும். அப்படின்னாக்க இது எங்க இருந்தது அப்படின்னு ஒரு சந்தேகம் அவனுக்கு வந்தது. திவ்யே பிரம்மபுரே சம்பிரதிஷ்டிதா பவந்தி கலு. அம்மா, இந்த உலகமானது ரொம்ப வசதியான அறிவு பூர்ணமாக லூமினஸாக இருக்கிறது. அறிவுக்கு புலப்படக்கூடியதாக இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் என் அறிவுக்கு புலப்படுகிறது. இது இவ்வளவு நாள் எங்க இருந்தது? பிரம்மபுரே, அது இந்த சிட்டி ஆஃப் இந்தியா பிரம்மன், அந்த பிரம்மபுரத்துல தானே இருக்கணும். அந்த பிரம்மபுரத்துல சம்பிரதிஷ்டிதாக வெல் எஸ்டாபிளிஷ்டாக இருந்திருக்கணும் அல்லவா? கலு இருந்திருக்கணும் இல்லையா? கதம் சிருஜத்து நித்யாத்மனஹா ஏஷ மகிமா அப்படின்னு. அப்போ இவ்வளவு பெரிய மகிமையோட இருக்கக்கூடிய இந்த உலகத்தை அவர் எப்படி சார் உண்டாக்கினார் இல்லையா? அது மாத்திரம் இல்ல, அது இவ்வளோ ப்ளூராலிட்டியா இருக்கிற ஒரு பிரம்மம் இவ்வளவு பெரிய அநேக விதமாக இருக்கக்கூடிய அதை பண்ணிட்டு அவருடைய மகிமையினால விபஜ்ய ஏஷ மகிமா விபுகு கஹா, யார் சார் இப்படி எல்லாத்துலயும் பரவி இருக்கக்கூடியவராக இருக்கார்? அது யார் இவர்? எந்த இறைவன் இப்படி எல்லா இடத்திலும் வியாபியமாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். பிரம்மபுரே இரண்ய கர்ப்பகா அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? ஹிருதயாகாசத்துல ஒவ்வொரு ஜீவர்களுடைய ஹிருதயாகாசத்திலேயும் அவர் தான் இருக்கார். அதோ நித்யாவிதஸ்யாந்தே நாப்யாமு பரிதிஷ்டதி ஜ்வாலமாலா குலம் பாதி விஸ்வஸ்யாயதனம் மகத். இந்த விஸ்வசுக்கெல்லாம் ஆயத்தனமான மகத்தா இருக்கக்கூடியவர் ஒவ்வொருவருடைய ஹிருதயத்திலையும் ஹிருதயாகாசத்துல அவர் சம்பிரதிஷ்டிதா, நன்றாக வெல் எஸ்டாபிளிஷ்டாக அப்படி இருக்கார். அவர்கிட்ட இருந்தான் புரியாததான இந்த உலகமானது வந்திருக்கு. எப்படி ஒரு மனுஷன் கிட்ட இருந்து எப்படின்னு புரியுது? கனவு காண்றேன், 1000 யானைகளை ஒன்னா நானும் என் ஃப்ரெண்டும் பாக்குற மாதிரி கனவு காண்கிறேன். என்னால எப்படி சார் 1000 யானையை உருவாக்க முடியும்? என்னுடைய மனசுல நான் காணக்கூடிய எப்படி சார் இந்த யானைகள்லாம் உருவாகும்? புரிந்ததே பொருந்தாது. எப்படி சார் ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருக்கவனுடைய மனசுல ஒரு ட்ரீமரை உருவாக்கியிருக்கான், ஒரு ஃப்ரெண்டை உருவாக்கியிருக்கான், ஒரு உலகத்தை உருவாக்கியிருக்கான். அது உள்ள 100 யானைகள் டபுள் சத்தம் போட்டுட்டு கத்திட்டு போகுது சார். 100 யானைகள் எப்படி சார்? ஒரு யானையை கூட நினைத்துக்குள்ள பார்க்க முடியாது. 1000 யானைகள் எங்கேருந்து வந்தது? யாரு கத்து போட்ட அத யானைகள்லாம்? இதெல்லாம் எப்படி திரட்டின? எப்படி என்னுடைய கனவுல இது வந்தது? ஆச்சரியமா இருக்கு. ட்ரீமருக்கு ட்ரீம் சத்தியம் தானே. நமக்கு வேக்கருக்கு வேணா அது பொய்ன்னு ஒரு நிமிஷத்துல தள்ளிடுவோம். ட்ரீமருக்கு எப்படி சார் வந்திருக்கோம்? அந்த ட்ரீமருக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ட்ரீமரா மாறுங்க, அதனுடைய உண்மை தெரியும். அதே மாதிரிதானே இந்த உலகமும் இப்படி இருக்கு. எவ்வளவு ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள், இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு இதெல்லாம் எப்படி சார் ஒருவரால பொருத்த முடியும்? அகடித்த கட்டனா அப்படின்னு பொருந்தாத விஷயங்களை எல்லாம் பொருந்தும்படி செய்யக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் தானே சார் மாயை இல்லையா? இப்படி அகடித்த கட்டனா சக்தி சம்பன்னஹா பகவான், இப்படிப்பட்ட சக்தி உடையவர் தானே பகவான் இல்லையா? அப்படிப்பட்ட பகவான் இந்த ஈஸ்வரனானவன் கதம் சிருஜன்னு அவர்கிட்ட எப்படி சார் இவ்வளவு பெரிய உலகத்தை உண்டாக்கிட்டு அவர் எங்க உட்கார்ந்து இருக்கார்? அவர் இந்த ஆகாசத்தை உருவாக்கி அதுக்குள்ள வந்தாரா? இந்த ஆகாசத்துக்கு வெளியில இருந்தார்? ஆகாசத்துக்கு வெளியில எப்படி சார் இருக்க முடியும்? முதல்ல ஆகாசத்தை வந்துருக்கார். ஆகாசத்துக்கு உள்ள இருந்தாரா? ஆகாசத்துக்கு வெளியில இருந்தாரா? என்ன புரியுது? இப்படி பொருந்தாது. எப்படி உங்க கனவுல 1000 100 யானை வந்தது? புரியல இல்லையா? எப்படியோ வந்தது. அது மாத்திரம் நான் கண்டது உண்மை.
அது பொய்ன்னு இப்ப தெரியுது. ஆனா ட்ரீமர் அவன் பார்த்தது, அவன் பயந்தது எல்லாம் உண்மை. 100 யானையை பார்த்து அதே மாதிரிதான் அகடித கடனா சக்தி சம்பன்னஹா பகவான் கதம் சிருஜன்னு, எப்படி இந்த உலகத்தை சிருஷ்டித்தார், எப்படி இருக்கிறார், அவருடைய மகிமா எப்படி விபுவாக இருக்கிறது, அவர் எங்கும் இருப்பாரா? நீங்க வேற சொல்றீங்க அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய சொரூபமாக இருக்கிறார் அப்படின்னு வேற சொல்றீங்க. யார் அவர் அப்படின்னு கேட்டார். கஹா அப்படின்னு கேட்டார். ஏஷா தஸ்மை சஹோவாச்ச, அவரை பார்த்து இவர் சொன்னார். தஸ்மை யாரு? அந்த சவுனக்கரை பார்த்து, சஹா யார்? இந்த சஹா பகவந்தம் அங்கிரசம் பிப்பலாதம், இந்த பகவானான அங்கிரசம் பிப்பலாதம் எனக்கூடிய மகரிஷி, பெரிய மகரிஷி அவர். சஹோவாச்ச, அவன் கேட்ட கேள்விக்கு பதில் உரைத்தார். ஏதத் சத்தியம் யத் பிரவீமி அப்படின்னு. அப்பா, எல்லா உலகத்துல சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மம். சதேவ சௌமியாயிரமகராசீத் ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மம், சுப்ரீம் பவர் என சொல்லக்கூடிய அந்த பிரம்மம் சத்தியமாக இருக்க, அந்த சத்தியத்தை உனக்கு சொல்லுகிறேன். இதான் வரிஷ்டாம் பிரம்ம வித்யாம், இதுதான் வரிஷ்டாம் பிரம்ம வித்யா. ரொம்ப வசதியானது இந்த பிரம்ம வித்தியை தான்பா. உலகத்துல இருக்கக்கூடிய அறிவுலாம் கிரேட்டஸ்ட் நாலேஜ்னாக்க என்ன? இந்த பிரம்மத்தை பற்றிய அறிவு தான்பா. அது தேவேபியா பிராணேபியா, அது தேவர்களையும் மனிதர்களையும் உண்டாக்கிட்டு எங்கிருந்து? பரபிரம்மபுரே, இந்த பிரம்மபுரத்துல ஹிருதயாகாசத்துல யோவேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஸ்னுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்திதேதி தஸ்மாத்வாயே தஸ்மாதாத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராபஹ அத்ய பிருத்திவி அப்படின்னு இந்த உலகம் எல்லாம் இந்த பிரம்மபுரத்திலிருந்தா வந்திருப்பா. விரஜம், அந்த பிரம்மமானது எப்படி இருக்கு அப்படின்னா ரஜோகுணம் இல்லாத, அப்படின்னா ரஜம் எனக்கூடிய உபலட்சணமாக திரிகுணாத்மிகா மாயை விட வேறானதாக இருக்கக்கூடியது. ரஜோகுணம் இல்லாதது. காம குரோத லோபமோ அமுதம் ஆச்சரியங்கள்லாம் இந்த ரஜோகுணத்தினால வரக்கூடியது, ஆக்டிவிட்டினால வரக்கூடியது. இவர் இவ்வளவு பெரிய ஆக்டிவிட்டி பண்ணார் இந்த உலகை சிருஷ்டித்த போதிலும் அவருக்கு எதுவும் இந்த குணங்கள் அஃபெக்ட் ஆவதில்லை. விகத ராகா, வைராக்கிய சம்பன்னனாக இருந்து கொண்டு நிஷ்கலம் இல்லையா, அவருக்கு எந்த பார்ட்டும் எந்த அவயவங்களும் கிடையாது. அவர் நிஷ்கலம், நிஷ்கிரியம், சாந்தம், நிரவத்தியம், நிரஞ்சனம், இப்படி இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தோட இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் சுப்ரம் அப்படின்னா தத் சுப்ரம் தத் ஜோதிஷாம் ஜோதிஹி அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவொளியாக இருந்து கொண்டு எல்லாரிடத்திலையும் நான் 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 என்று ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அவர் அக்ஷரம், இம்பெரிஷபிளாக, அக்ஷரம் என்பதே கிடையாது, அவர் இல்லாதது இலை என்பதே கிடையாது, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார். இப்படிப்பட்ட விரஜம் விபாதி, வைராக்கிய சம்பன்னனாக அவர் விசேஷேன பாதி, நான் 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 என்று எப்பொழுதும் சதா சர்வகாலமும் ஒழித்துக் கொண்டே இருந்து சஹா நியச்சதி, அவர்தான் இந்த உலகம் செய்கிறார். எது? மதுகர ராஷ்யாஹா, மதுகரஹா அப்படின்னா பீஸ் இல்லையா, மதுகரஹா அப்படின்னா பீஸ். அது சாஸ்திரங்கள்ல ஒரு அழகான ஒரு தான். கமலோதரே மதுகரஹா மதுனி பிபந்தி அப்படின்னு ஒரு வாக்கியத்தை எடுத்தாங்க. கமலோதரம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, கொஞ்சம் அப்படி தமிழுக்கு மேல இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கமலோதரே அப்படின்னு அப்படி பார்த்தேன். அவர் சொன்னார், ஏன்பா கமலம்னா தெரியாதா? தெரியுமே, தாமரையாச்சே அப்படின்னு. உதரேன்னா உதரம்னா வயறு தெரியாதா? ஆமா சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாமரையினுடைய உதரத்துல இல்லையா, தாமரையினுடைய பயத்துல. கமலோதரே மதுனி, மதுனின்னா என்ன? மது, மதுனா தேனு தெரியுமே, மதுனி இல்லையா.
பிபந்தி அப்படின்னா கான்டெக்ட் வச்சு தேனை குடிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் பெருமை வந்தது. ஆனா இந்த மதுகரஹா அப்படின்ற ஒரு பதத்துக்கு அர்த்தம் தெரியல. கமலோதரம் தெரியும், மது தெரியும், குடிக்கிறது தெரியும். அதுல இருக்கிறது எது குடிக்கிறது? மதுகரஹா பிபந்தின்னு. அப்படின்னா மதுகரஹா பிபத்தி அப்படின்னாக்கா அப்ப குடிக்கிறவர் யாரு? மதுகரஹா. அப்ப யாரா இருக்கணும்? தெரியவே தெரியாது. மதுகரஹான்னா என்னன்னு தெரியாது. கமலோதரம் மது குடிக்கிறத வச்சு நான் இப்ப மதுகரஹான்னா என்ன அர்த்தம் பண்ணிட்டேன்? வண்டு அப்படின்னு அர்த்தம் பண்ண முடியும் இல்லையா? இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் மதுகரஹாவெல்லாம் ராசையா இதெல்லாம் அவர் தான் உண்டு பண்ணார். மதுகராகான்னு அர்த்தம் இங்க ஜீவாகா, இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணி இல்ல இது எல்லாம் அனுபவிக்கணும் இந்த பொருள்களை எல்லாம் அப்படின்றதுக்காக ஜீவாத்மாவை அவர் கிரியேட் பண்ணார். ராசிஹி அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? அஸ்வினி பரணி கிருத்திகனுடைய ஒரு பாதம் ஒன்னா சேர்ந்து கூட்டமாச்சுன்னா அது பேர் மேஷ ராசி அப்படின்னு இல்லையா? ராசின்னா சமூகம், கூட்டம். இப்படி ஜீவ கூட்டங்களை அவர் உண்டு பண்ணார். உண்டு பண்ணி நிர்மகா அப்படின்னாரு. நிர்மகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிர்மாணம் பண்ணார். எப்படி நிர்மாணம் பண்ணார்? நிர்மாணம்னா அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். ப்ரொடியூஸ் பண்ணி அவர் தான் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், நிர்தேசக், நிர்மாணக் எல்லாம் அவர் தான் இல்ல. அவர் எப்படி இந்த உலகத்தை உண்டு பண்ணினார் அப்படின்னா வந்த மோக்ஷான ரூபேன அப்படியா நிர்மிதத்வாத், எல்லாரையும் இந்த பொருள்களுக்கெல்லாம் அப்படியே அட்ராக்ட் ஆகிற மாதிரியும் அதிலிருந்து போகுவதற்கான ஒரு எல்லாரும் அலையிற மாதிரியும் ஒரு மைண்டையும் நம்மளெல்லாம் அப்படி கண்டக்ட் பண்ணி இந்த பந்தத்தையும் புரிஞ்சு கொண்டு மோட்சம் என்று ஒன்று இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்க, இந்த அறிவு கண் திறந்தா அது வரும். இப்படி எல்லாம் நம்மளை அலக்கடிக்க வச்சாரு இல்லையா? மாயினால அகதித்த கட்டணாவாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை அப்படி எப்படி என்னுடைய கனவுல 100 யானையை நான் உருவாக்கினேனோ அப்படி இந்த உலகத்தை உண்டாக்கி இந்த ஜீவர்களை உண்டாக்கி இப்படி நிர்மாணம் பண்ணினார். நிர்மகா. அவர் இவ்வளவு பெரிய உலகத்தை செய்தார். செய்தாலும் அவர் எதோடையும் சம்பந்தப்படாமல் அகர்ம ஸ்வபுரஸ்திதா கர்மகா. அவர் என்ன பண்ணார்? கர்மகாவாக இருந்தாலும் அகர்மாவாக இந்த புறத்திலேயே இருந்து கொண்டு அவர் என்னுடைய பரமாத்மா எங்க இருக்கார்? நான் இவ்வளவு அசடு வாங்கிட்டு இருக்கேன். காத்தாலேருந்து அங்க போறேன், இங்க போறேன், பணம்னு அலையிறேன், அது பண்றேன், எல்லாம் பண்றேன். ஆனா எல்லாருடைய ஹிருதயத்திலையும் யார் இருக்காரு? பரமேஸ்வரர் இருக்காருன்னு வேதம் சொல்றது இல்லையா? இல்லையா? அவர் எப்படி இருக்கார்? நீ வா ரசூகவத்தன்வி பீதாபா ஸ்வத்தியன்னு உப்பமா அப்படின்னு அவர் இருந்து எல்லாருடைய ஹிருதயத்திலையும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு என்ன நடக்கிறது. அவர் எதோடையும் சம்பந்தப்படாம இருக்காரு இல்லையா? கர்மணி அகர்மயம் பஷ்யேத் அப்படின்னு இதுதான் சொல்லி கொடுத்தாரு நமக்கு பகவத்கீதையில. கர்மணா பத்தியதே ஜந்து வித்யா விமுச்சியதே தஸ்மாத் கர்மண குர்வந்தி யதய பாரதர்ஷனஹா. நமக்கு தெரியுது, ஆஹா இந்த கர்மாவில தாங்க எல்லாரும் பந்தப்பட்டிருக்கோம், இதுல இருந்து வெளியில வரணையா அப்படிங்கிறதுக்காக அப்படி பார்க்கணும். ரிஷீஸ்வரர்கள் சன்னியாசிகள்லாம் ஏன் சார் இப்படி பண்றார்கள்? ஆஹா வேதாந்தத்திலேயே நம்மளும் அந்த வேதாந்தத்தை படிக்கணும். தஸ்மாத் கர்ம ந குர்வந்தி எதையா, இந்த யதீஸ்வரர்கள்லாம் எந்த கர்மாவும் செய்யாம பாரதர்ஷனஹா அந்த ஒரு பரபிரம்மத்தையே அணுக வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே அப்படின்னு அவரை பார்க்கிறோம்ல. அப்படித்தானே இருக்கணும். பகவானும் என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் அவர் தான் கர்மா பண்ணார். ஆனா அவர் எதோடு பண்ணார்? அவளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பொருள்களை எல்லாம் சிருஷ்டிச்சாரே தவிர அவருக்கு இவர்கள் முன்னுக்கு வரணும் இவர்கள் முன்னுக்கு அதாவது வைஷமிய நைர்குண்யம் அப்படின்னு சூத்திர பாஷ்யத்துல இருக்கு. அவருக்கு இம்பார்ஷியல். அவர் பார்ஷியாலிட்டி. யாரோ எனக்கு 4 சஹஸ்ரநாமம் சொல்றதுனால அவருக்கு நல்லது பண்ணுவேன், என்னை திட்டினதுனால அவனுக்கு கெடுதல் பண்ணுவேன் அப்படின்ற எண்ணம் அது நம்ம ஊர் ஜமீன்தாரனுடைய எண்ணம். பகவானுக்கு அந்த எண்ணம் கிடையாது. அவர் ஹி இஸ் இம்பார்ஷியல் டு ஆல். எல்லாம் குட் ஒண்ணுதான் பேடு ஒண்ணுதான் அவருக்கு இல்லையா? எல்லாருக்கும் அவாவாளுடைய காரியத்தை அவாவா பார்த்துக்கணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி படைச்சிருக்கேன், அவ்வளவுதான். நான் மழை பெய்வேன், யாரு புத்திசாலியா பிடிச்சிக்கிறீங்களா பிடிச்சிக்கிங்க, யார் வேஸ்ட் பண்றீங்களோ வேஸ்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கக்கூடியவராக இருந்து கொண்டு எதுலையும் சம்பந்தப்படாம அவர் இந்த காரியத்தை பண்ணார். கர்ஷகவத் பலம் அனுபவதி அப்படின்னார். கர்ஷகவத் அப்படின்னா கர்ஷம் அப்படின்னா வயல். இந்த வயலை உழுபவன்
இல்லையா? எப்படி அனுபவிக்கிறானோ அந்த வயல் வயல் வயல்ல பண்றவன் அந்த அவன் அனுபவிக்கிறான். வயல்ல பகவானால கிடைக்கப்பட்டது அந்த மழை பகவான் கிட்ட இருந்து வந்து அதை அவன் யூஸ் பண்ணி அனுபவிக்கிறான். அப்படி நாம யூஸ் பண்ணி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? கர்ம மர்ம ஜாதா கர்ம கரோதி. இதுல இந்த கர்மாவனுடைய மர்மங்களை எல்லாம் சில பேர் அறிந்து விடுகிறார்கள். எல்லாம் பூர்வ ஜென்ம சுகிருத விசேஷத்தினால இப்ப என்ன இந்த கர்மாவனுடைய மர்மத்தை அடைந்து விட்டார். சில பேருக்கு என்ன ஆச்சுன்னா வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டான் சார். அவனுக்கு எப்படியோ இந்த சீக்கிரட் எப்படி வந்ததுன்னா தெரியல. எப்படியோ ஒரு நாள் போனா அப்படி போனா கேட்டா ஒரு மகானை பார்த்தான். அந்த மகானுடைய கிளாஸ வந்தாரு. அப்படி வந்த உடனே அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து சார் இந்த கர்மாவனுடைய மர்மங்கள் என்ன அப்படின்றதை அவன் கண்டுபிடிச்சிட்டான். இந்த கர்மாவனால திருப்பி திருப்பி ஜென்மா வருது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரேசயனம் திகசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாகி முராரே இதெல்லாத்தையும் கேட்டுட்டான். கேட்டு இந்த ஜென்மாவுக்கு காரணம் ஜென்மாதி ஹேதுகு இந்த கர்மா தான். இந்த கர்மாவை எப்படி டேக்கிள் பண்ணோம்? ஈஸ்வரார்ப்பணமாக இந்த கர்மாவை செய்ய வேண்டும். பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு எந்த காரியத்தை பண்ணாலும் பண்ணிட்டு இல்லையா? காயேன வாச்சா மனசா இந்திரியர்வா புத்தியாத்மனா வா விதேசுவா கரோமி யஜ்ஜலம் பரஸ்மை நாராயணாய அப்படின்னு அந்த நாராயணனுக்கே இதை சமர்ப்பணம் பண்ணா இந்த கர்மாவானது ஒட்டாது, ஈஸ்வர அர்ப்பணமாக ஒட்டாது. அப்படி நிஷ்காமமாக ஈஸ்வர ஆராதனையா கர்மாவை பண்ணணும் அப்படின்ற இந்த கர்ம மர்மத்தை தெரிந்து கொண்டார்கள் சில பேர் இல்லையா? அப்படிப்பட்ட சில பேர் என்ன பண்றாங்க? கர்ம மர்ம ஜாதா கர்ம கரோதி கர்ம மர்ம ஞாத்வா கர்ம புர்யாத். இப்படி கர்ம மர்மங்கத்தை அடைந்து விட்டுத்தான் வா கர்மாவை செய்ய வேண்டும். இதுவாட்டிக்கு நீயே செய்தான்னாக்க சங்கல்பம் பண்ணிட்டு நான் தான் நினைக்கிறேன், நான் இந்த புத்தகம் எழுதணும்னு நினைக்கிறேன், நான் தான் எழுதினேன் அப்படின்றதெல்லாம் பண்றோம். நாம வைதிக கர்மா பண்றது வந்து அப்படியா பண்றோம்? சங்கல்பம் பண்ணிக்கிறோம். பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தகராறுல கொண்டு முடியும்னு இல்லையா? புத்தகம் எழுதுறவர்கள், லோக்கல்ல இருக்கக்கூடியவர்கள், பாமரர்கள்லாம் நான் தான் செய்யறேன், நான் தான் இந்த வீட்டுக்கு எஜமானன், அது என்னுடைய பேர்ல தான் ரேஷன் கார்டு இருக்கு, நான் தான் தலைவன் இந்த வீட்டுக்கு, நான் சொல்றபடிதான் எல்லாம் கேட்கணும் அப்படின்ற எண்ணத்துல ஏறி கொண்டிருக்கிறார்கள். நம்மளாம் அப்படி இந்த வினயத்தோட ஈஸ்வர ஆர்ப்பணமாக பண்ணலாம். இதான் கர்ம மர்மங்களை அறிந்தவர்கள் செய்ய வேண்டிய காரியம். கர்ம மர்மத்தை அறிந்தவர்கள் நாத்வா கர்ம குறியாது. இப்படி இந்த விஷயங்களை அறிந்து கொண்டு கர்மாவை பண்ணிக்கொண்டு நம்மளுடைய கோல் எங்க? வேதாந்தத்தில் இருக்கிறது. என்னுடைய ஆத்மாவை என்ன என்பதை அறிவது, பூவமை என்பதை அறிந்து பிரம்மமாக ஆக வேண்டியதுதான் எண்ணிக்கணும். இந்த சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஐ வில் நாட் பி கேரிடு, இந்த எமோஷனல் விஷயங்கள்லாம் ஐ வில் நாட் பி கேரிடு அப்படின்னு தெரிஞ்சுட்டானோ இல்லையா வேதாந்தத்துக்கு வந்தவன். அப்படிப்பட்டவன் கோஜாலம் விக்ஷிபேத், என்ன அவனை இல்லையா? கோஜாலம், எந்த ஜாலம்? ஜாலம்னா வலை. இவன் போய் இந்த சம்சார வலை இருக்கு இல்லையா, அவன் அந்த சம்சார வலையில போய் பொத்துன்னு இவன் விழமாட்டான். சம்சார வலையில் இவன் விழமாட்டான். இந்த விவேக்கியா இருக்கக்கூடியவர்கள் இல்லையா, அவன் கர்மஜாலத்துல விழமைய மாட்டான் இல்லையா? அப்படிப்பட்ட அவர்கள் இல்லையா, அவர்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரிந்து விட்டது. என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா, ஏன ரூபம் ரசம் கந்தம் சப்தான் ஸ்பர்ஷான் சமை துனாத் ஏதேனைவ விஜானாதி கிமத்ர பரிசிஷ்யதே ஏதத்வைதத் அப்படின்னு நச்சிகேதஸ்க்கு யம தர்மம் சொல்லி கொடுத்தாரு இல்லையா? அப்பா யாருனால இந்த ரூபம் ரசம் கந்தம் சப்தம் ஸ்பர்ஷம் எல்லாம் இங்கிருந்து வந்தது? நம்ம கிட்ட தான் வந்தது. எல்லாம் இறைவன் கிட்ட இருந்து வந்ததுப்பா. அந்த இறைவனுக்கு தான்பா எல்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பிரம்மா தேவேபியோ விஜிஜ்ஞே கஸ்ய பிரம்மணா விஜயம் தேவா அமிஜீயந்த அப்படின்னு அந்த தேவர்களுடைய மகிமைதான் இதெல்லாம். நாமெல்லாம் வெறும் நிமித்த மாத்திரம் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற இந்த பிரம்மத்தை அடைந்தவன் போய் இந்த சம்சாரம் என்ற வலையில விழாம இந்த ஜென்மால தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். பிக்ஷிபே ஏகே நைனம் அபகர்ஷதி அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட
விவேகிகள் இந்த காம ஜாலத்துல இந்த வலையில விழுவதில்லை. நைவ அபகர்ஷதி, சாம்சாரிக விஷயத்துல இவர்கள் கீழே விழுவதில்லை அப்படின்னு அர்த்தம். நை ஏனம் அபகர்ஷதி, அபகர்ஷதி இவங்கெல்லாம் they will not fall down in the samsara. இந்த சென்சஸ் ஆப்ஜெக்ட்ஸுக்கு பயந்து கொண்டு அதிலே இவர்கள்லாம் விழமாட்டார்கள். இந்த வரிஷ்டமான ஒரு விஷயத்தை அறிந்தவர்கள் எப்படியாவது தப்பித்துக் கொண்டு போயிடு விடுவார்கள் அப்படின்னு சொல்லி, அதற்கு பிறகு இந்த கர்மாவை இருந்து தப்பித்தா மாத்திரம் போதுமா? பிரம்மத்தை அறிய வேண்டாமா? பிரம்ம ஞான சம்பன்னனாக ஆக வேண்டுமே. அந்த பிரம்ம ஞான சம்பன்னனாக ஆக வேண்டுமானால் திரிபாத பிரம்மா, இந்த திரிபாதமாக இருக்கக்கூடிய இல்லையா இந்த பிரம்மம், ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், காரண சரீரம், அதுலதான் தாங்கிட்டு இருக்கான் மனுஷன். பகவான் எங்க தாங்கிட்ட? ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம் அப்படின்னு இதுலதான் எல்லாரும் மாட்டிக்கொண்டிருக்கான். இப்படி பிராணாத்யேவஸ்தத்வாரஹா அப்படின்னு 2வது மந்திரமானது ஆரம்பிக்கிறது. இந்த பிராணானது எப்படி இருக்கு அப்படின்னு எல்லா அதர்வ உபநிஷத்து இல்லையா, மாண்டூக்கிய உபநிஷத்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்தது? 3 பாதங்கள் இருக்குப்பா. அகாரம், உகாரம், மகாரம்னு இருக்குப்பா. அகாரமானது ஸ்தூலம், ஸ்தூல பிரபஞ்சம். உகாரமானது சூக்ஷ்ம பிரபஞ்சம். மகாரமானது காரண பிரபஞ்சம். இந்த 3க்கும் பின்னாடி அந்த துரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்குவா. விஸ்வன், தைஜசன், ராஜ்யன், துரியன் அப்படின்னு பிராண தேவதையானது இருக்குப்பா. சத்வாரஹா, அந்த 4 பிராணனும் 4 நாடியை குறித்து கொண்டு இருக்குப்பா. ரமா, அரமா, இச்சா, புனர்பவா அப்படின்னு 4 நாடிகள் இருக்கு. அந்த 4 நாடிகளை பிடித்து கொண்டு எப்படி விஸ்வன், தைஜசன், பிராக்யனை பிடிச்சு கொண்டு இவன் தூங்குறானோ, இப்படி ரமா, அரமா, இச்சாவை பிடித்து கொண்டு தூங்குகிறான். அப்புறம் புனர்பவா துரியமாக இருந்து கொண்டு திருப்பி அவன் முழித்துக் கொள்கிறான். அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பரபிரம்ம உபனிஷத் நமக்கு சொல்லுவது. இதை அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு 2வது மந்திரத்தை இப்ப முதல் மந்திரத்தோட பூர்த்தி பண்ணிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.